வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி அறிக்கை வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். நாட்டில் உள்ள இளையோர் புகையிலை உள்ளிட்ட போதைப் பொருட்களில் இருந்து விலகி இருப்பதன் முக்கியத்துவத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். ஜெய்ப்பூரில் உள்ள ராஜஸ்தான் பல்கலைக்கழகத்தின் 35வது பட்டமளிப்பு விழாவில் இன்று உரையாற்றிய அவர், புற்றுநோய்க்கு எதிரான போராட்டத்தில் மன வலிமை மிகவும் முக்கியமானது என்று குறிப்பிட்டார். புற்றுநோய் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து மக்களிடையே பிரச்சாரங்கள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர், தற்போது மாத்திரை வடிவிலான அதிநவீன சிகிச்சை முறைகள் ஊக்கமளிப்பதாக உள்ளது என்றார். தொடர்ந்து ஜெய்ப்பூரில் நடைபெற்ற புற்றுநோயிலிருந்து மீண்டோர் தின நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், புற்றுநோய் பாதிப்பு குறித்து கூடுதல் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். புற்றுநோயில் இருந்து மீண்டவர்கள் இந்நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் தூதர்களாக உள்ளனர் என்று அவர் குறிப்பிட்டார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலம் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் பெரிய அளவில் பயனடைந்து வருவதாகவும் அவர் கூறினார். சுகாதார சேவைகளை மக்களுக்கு வழங்குவதில் இத்திட்டம் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். கீமோதெரபி சிகிச்சை என்பது சவாலான ஒன்றாக தொடர்ந்தாலும் மாத்திரை வடிவிலான சிகிச்சைகளை அறிமுகப்படுத்தும் சமீபத்திய மருத்துவ முன்னேற்றங்கள் ஊக்கமளிக்கும் வகையிலான வளர்ச்சியாக அமைந்துள்ளது என்று அவர் சுட்டிக்காட்டினார். ஒவ்வொரு ஆண்டும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக குறிப்பிட்டு அவர் தனது கவலையை தெரிவித்தார். இந்நிகழ்வின் போது காசநோய் ஒழிப்பு பிரச்சாரம் வெற்றிகரமாக அமைந்தது போலவே புற்றுநோய் இல்லாத ராஜஸ்தான் என்ற பிரத்யேக பிரச்சாரத்தை முன்னெடுக்க வேண்டியதன் அவசியத்தை ராஜஸ்தான் ஆளுநர் திரு ஹரிபாபு பகாடே வலியுறுத்தினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியின் 133வது மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சியில் நாளை காலை 11 மணிக்கு உரையாற்றுகிறார். அனைத்து வானொலி நிலையங்கள், தூர்தர்ஷன், பிரதமர் அலுவலக யூடியூப் அலைவரிசை, மைகவ் இணையதளம், நியூஸ் ஆன் ஏர் செயலியில் இந்நிகழ்ச்சி நேரடியாக ஒளிபரப்பாகும். தொடர்ந்து பிரதமர் உரையின் தமிழாக்கம் காலை 11:30 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் இடம்பெறும். நாட்டின் உர பாதுகாப்பு கட்டமைப்பு வலுவாக உள்ளதாக மத்திய ரசாயன உரத்துறை அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா தெரிவித்துள்ளார். உர தட்டுப்பாடு நிலவுவதாக காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்த குற்றச்சாட்டிற்கு சமூக வலைதளங்களில் மறுப்பு தெரிவித்துள்ள திரு நட்டா, கடந்த ஆண்டை காட்டிலும் தற்போது அதிக அளவு உரம் கையிருப்பில் உள்ளதாக கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் சர்வதேச ஏற்றத்தாழ்வுகளின் மத்தியிலும் இந்திய விவசாயிகளின் நலன்கள் பாதுகாக்கப்படுவதாக அவர் மேலும் கூறினார். பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் தலைவர் டாக்டர் சமீர் வி காமத் மகாராஷ்டிரா மாநிலம் அஹில்யா நகரில் அமைந்துள்ள DRDO ஆய்வக வளாகத்தில் இன்று மேம்பட்ட கவச வாகனங்களை அறிமுகப்படுத்தினார். பாதுகாப்பு படைகளின் வளர்ந்து வரும் செயல்பாட்டு தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் இவ்வாகனங்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சகம் ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி அரசு பள்ளி கல்வி இயக்ககம் சார்பில் ஜவஹர் சிறுவர் இல்லத்தில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் பயிலும் 6 முதல் 16 வயதிற்குட்பட்ட மாணவர்களுக்கு இலவச கோடைக்கால கலை பயிற்சி வழங்கப்படுகிறது. இதில் பரதம், கிராமிய நடனம், வாய்ப்பாட்டு, வயலின், வீணை, மிருதங்கம், ஓவியம், கைவினை, கிட்டார், கீபோர்டு, ட்ரம்ஸ், டேக்வாண்டோ, செஸ் மற்றும் கேரம் உள்ளிட்ட பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளன. மே 2ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை காலை 9 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை பயிற்சி வகுப்புகள் நடைபெற உள்ளன. இதற்கான விண்ணப்பங்களை வரும் 27ஆம் தேதி முதல் லாஸ்பேட்டை கோலக்கார அரங்கசாமி நாயக்கர் அரசு நடுநிலைப்பள்ளி, காலாப்பட்டு அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, புதுச்சேரி ஜவஹர் இல்லம், கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, வில்லியனூர் அரசு நடுநிலைப்பள்ளி, திருவண்டார்கோவில் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, பாகூர் அரசு நடுநிலைப்பள்ளி, கரியமாணிக்கம் அரசு நடுநிலைப்பள்ளி, நோனாங்குப்பம் அரசு நடுநிலைப்பள்ளி ஆகிய பயிற்சி மையங்களில் பெற்றுக்கொள்ளலாம். ஜெய்ப்பூரில் தற்போது நடைபெற்று வரும் IPL T20 கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணியை எதிர்த்து விளையாடும் ராஜஸ்தான் அணி சற்று முன்வரை 10.1 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 113 ரன் எடுத்திருந்தது. முன்னதாக புதுடெல்லி அருண் ஜேட்லி மைதானத்தில் இன்று நடைபெற்ற IPL T20 கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் டெல்லி அணியை வென்றது.